இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டி, உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க. இப்பவே தாலி கட்ட சொன்னாலும் நான் தயாரா இருக்கேன். டேய், அறிவு கெட்டவனே, யார பார்த்து என்ன பேசுற? இனிமே இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பேசினா தொலைச்சிருவே ராஸ்கல். ஆண்டி, உங்க பொண்ணு ஏன் இப்படி திட்டுறாங்க? நீங்க தானே ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க வர சொன்னீங்க, அப்புறம் இப்படி திட்டினா எப்படி? ஐயோ மாப்ள, அவ என் தங்கச்சி, பேரு சந்திரா. அவகிட்ட தப்பா பேசினா அவளுக்கு கோவம் வராதா? ஆண்டி, இவங்க உங்க சிஸ்டரா? நம்பவே முடியலையே. உங்க டாக்டர் மாதிரி இவங்க யூத்தா தான் இருக்காங்க. அத்த, எங்களெல்லாம் காண்டேத்தணும் நீங்க அவனை கூட்டு வந்தீங்க, கடைசியில அவன் உங்களே காண்டேத்துறான்ல. ஆண்டி, போன தடவை நான் கொஞ்சம் சிலிப்பாயிட்டேன். இந்த தடவை பாருங்க, நான் கரெக்டா கண்டுபிடிக்கிறேன். நீ கிழிச்ச ருகு, இவன் இன்னும் என்னென்ன கிறுக்குத்தனம் பண்ண போறான்னு தெரியலையே. ஹாய் ரேவதி. ஒன்ன கண்டுபிடிக்கிறது பதிலா உன் சித்திய நீதான் நான் தப்பா நினைச்சிட்டேன். யூ லுக் சோ பியூட்டிஃபுல். உன்னை எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியல. நான் வாலி வைரமுத்து மாதிரி கவிஞர் இல்ல. நீ மனசனே இல்ல. நாங்க லவர்ஸ்குள்ள பேசிட்டு இருக்கோம். நகருங்க பெரியப்பா. பெரியப்பா, டே பிலிப்பைன்ஸ் பாண்டா, இது ஏன் ஆள்ரா? ரேவதியோட சிஸ்டர். இப்பவும் நீ தப்பா தான் கண்டுபிடிச்சிருக்க. ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்றதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடு, இல்லன்னா அடிச்சு மூஞ்சில உடைச்சிர சொல்லிட்டேன். என்னது, ரேவதியோட சிஸ்டரா? என்ன இந்த வீட்ல எல்லாரும் யூத்தா இருக்காங்க? சோ கன்ஃபியூஸ்டு. டேய், நீ ஒரு ஜொல்லு பார்ட்டியாடா? இதெல்லாம் மறைக்கத்தான் நீ இப்படி பூசி முழுகிறியாடா? உங்க வைஃப் ரேவதிக்கு சிஸ்டர்னா அதான் நம்ம ரெண்டு பேரும் சகல. ஐயோ சாரி சகல, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன கெட்ட வார்த்தையில கூட கூப்பிடு, ஆனா சகலன் மட்டும் கூப்பிடாத. வாயெல்லாம் பேத்துறோம் சொல்லிட்டேன். மாப்ள, நீங்க ரேவதியை தவிர மத்தவங்க எல்லாரையுமே கண்டுபிடிச்சிட்டீங்க. இவதான் ரேவதி. சொல்லிட்டாங்கல்ல, போ. சாரி ரேவதி, உன்னை பார்க்க வந்தனா வேற யாரையும் ரேவதி நினைச்சிட்டேன். லீகலா உனக்கு டிவோர்ஸ் கிடைச்ச உடனே நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆண்டி, ரேவதியோட எக்ஸஸ் பண்ணா ஆக போற அந்த கை யாரு? தம்பி, டே ஜோக்கு, நீ கேக்குற ஆளு அங்க நிக்கிறார் பாரு. Hi. Nice to meet you. என்னாச்சு? மிஸ்டர் கார்த்தி, உங்க வலி எனக்கு புரியுது. ஏண்டா ஜாக்கு, இவ்வளவு பெருமையா பேசுறிய? அந்த அம்மேரி அக்கால என்ன பண்ற? அமெரிக்கன் பிரசிடண்டோட ஒயிட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கதான் நான் கான்ட்ராக்டரா ஒர்க் பண்றேன். கான்ட்ராக்டர்னா கான்ட்ராக்டர் நேசமணி மாதிரி வெள்ள அடிக்கிறதா? சேம் சேம் பப்பி சேம். ஓ மை காட், பாத்ரூம் எங்க இருக்கு? ஏண்டா பச்சங்களி, நீ ஏண்டா அத கேக்குற? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். அதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி இருக்குடா. என்ன பிரச்சனை? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். உங்க பாஸுக்கு ஏதாவது வயித்த கலக்குதா? நிக்கிற பொசிஷனே சரியில்லையே. இருங்க வந்துறேன். இவனுக்கு ஏதாவது கலக்குதா?
பச்சைக்கிளி, இப்ப எதுக்கு அந்த பிங்க் பண்டா மேல தண்ணி ஊத்துன? எல்லாம் உங்களாலதான். என்னாலயா? நான் என்னடா பண்ணேன்? எங்க பாஸ் கிட்ட யாராவது கோவற மாதிரி பேசுனாங்கன்னா அவர் எரிமலையா வெடிச்சிருவாரு. அத உங்களால தாங்கவே முடியாது. அதுக்காக தான் அவர் மேல தண்ணி ஊத்தி கூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா அவர் கோவத்தை நீங்க எல்லாரும் தாங்கவே முடியாது. டேய் பச்சைக்கிளி, இதெல்லாம் படிக்காதவன் படத்துல விவேக் சார் எப்பவோ பண்ணிட்டாரு. புதுசா இங்க வந்து ரீல் ஓடிட்டு இருக்காத சொல்லிட்டேன். மாப்ள, நீங்க முழுசா நனைஞ்சிட்டீங்க. முதல்ல போய் ட்ரெஸ் மாத்துங்க. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஓகே, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். பாஸ், ம்? இந்த வீட்ல அல்லக்கை மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவன் தான் உங்களை ரொம்ப கடுப்பேத்துறான். அவனை சும்மாவே விடக்கூடாது பாஸ். டேய், இப்பதானே நம்ம இங்க வந்திருக்கோம். அவன் நம்மள இன்சல்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிறான். போக போக அவனை நான் என்ன பண்றேன்னு நீ பாரு. சரி பாஸ், எனக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு பாஸ். நான் அப்படியே கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ம், சரி, நீங்க போயிட்டு வா. இங்கே இருங்க. ம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஆ வாங்க. வணக்கம் மேடம். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க மேடம், வர சொன்னீங்க, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான வேலைய உங்ககிட்ட ஒப்படைக்க தான் வர சொன்னேன். நீங்க தான் அதை எந்த பிரச்சனையும் இல்லாம கச்சிதமா செஞ்சு முடிக்கணும். சொல்லுங்க மேடம், என்ன செய்யணும்? போன் பண்ண மாட்டேன். வேலைய கச்சிதமா முடிச்ச அப்புறம் தான் நாம மீட் பண்ணணும். அது வரைக்கும் நாம சந்திக்கவே கூடாது. இடையில நாம மீட் பண்ணாலோ இல்ல போன்ல பேசினாலோ அந்த டிரைவர் பயலோட ஃப்ரெண்டு போலீஸ் நம்மள கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ம், ஓகே மேடம். சரி, நீங்க கிளம்புங்க. காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டுங்க. கண்டிப்பா முடிச்சு காட்டுவோம் மேடம். ம். வர மேடம். வர மேடம். வாங்க போலாம். சித்தி, இதுல ரிஸ்க் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் யோசிச்சு செய்யலாமே. இல்ல மவனே, அந்த சாமுண்டீஸ்வரி வீடு, பணம், சொத்து எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டுக்கு வரணும்னா நாம இத செஞ்சுதான் ஆகணும். சரி, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்சதா இருக்கட்டும். முத்துவேலுக்கு கூட இது தெரிய வேண்டாம். சந்திரா கிட்ட கூட எப்ப தேவையோ அப்ப சொல்லிக்கலாம். பொசுக்கு பொசுக்குன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. இப்போதைக்கு இதெல்லாம் சீக்கிரட்டா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. சரிங்க சித்தி, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்.